ஈரான் போர் நாளுக்கு நாள் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ புதுசா ஈரானுக்கு ஆதரவாக ஏமன்ல இருக்கிற ஹவுதி படைகள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஹவுதி படைகளினுடைய இந்த தலையீடு இந்த போரை எந்த திசைக்கு மாற்றும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி இன்னும் தீவிரமாகுமா இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேற்று சில தவிர்க்க முடியாத காரணங்களால நம்மளால வீடியோ போட முடியல. இன்னைக்கு இந்த வீடியோவுமே ரொம்ப தாமதமாக இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு நான் ஒரு கேரண்டியை கொடுக்குறேன், இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸோட தான் வந்திருக்கேன். நிச்சயம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதியை கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். ஈரான் போர் தொடங்கினதுல இருந்து தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தோம், ஈரான் ஒவ்வொரு கார்டாக இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டு இருக்கு, அதுதான் ஏமன்ல இருக்கிற ஹவுதி படைகள். அதை சரியான நேரத்துல ஈரான் இறக்குவாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த நேரம் வந்துருச்சு. யார் இந்த ஹவுதிகள்? ஈரான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை மேற்காசியாவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, காசாவில் ஹமாஸ், லெபனான்ல ஹெஸ்புல்லா, சிரியா, ஈராக்ல இருக்கிற ஆயுத குழுக்கள்னு நிறைய ஆயுத குழுக்கள் இருக்கு. அப்படியே அந்த ஆயுத குழுக்கள்ல ஒரு முக்கியமான ஆயுத குழு தான் ஏமன்ல இருக்கிற ஹவுதி அப்படிங்கிற அந்த ஆயுத குழு. இவங்க ஏமன்ல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியை தங்களுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. செங்கடலை ஒட்டி இருக்கிற ஏமனுடைய பகுதியை தான் இந்த ஹவுதிகள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்திட்டு இருக்க தாக்குதல், இஸ்ரேல் ஹெஸ்போலா மேல நடத்திட்டு இருக்க தாக்குதல், பாலஸ்தீன்ல நடத்திட்டு இருக்க தாக்குதல், இதையெல்லாம் கண்டிச்சு ஹவுதிகள் நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதலை 2 முறை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தாக்குதல் தொடர்ந்துச்சு அப்படின்னாலோ இல்ல வேற ஏதாவது நாடுகள் இந்த தாக்குதல்ல சேர்ந்துச்சு அப்படின்னாலோ நாங்க தொடர்ந்து தாக்குதல்ல ஈடுபடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, ஈரானுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்துற மாதிரி ஹவுதிகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்த போறாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹவுதிகளுடைய இந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் ஹவுதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற செங்கடல் பகுதி தான். ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு போகிற வர்த்தக கப்பல்கள் எல்லாமே இந்த செங்கடல் பகுதி வழியாக தான் போயாகணும். ஆசியாவில இருந்து அரபிக்கடல் வழியாக கல்ஃப் ஆஃப் ஏடனை தாண்டி செங்கடல் பகுதி வழியாக தான் இந்த கப்பல் உள்ள நுழையணும். அந்த நுழைவாயில இருக்கிற இடம் தான் ஏமன். அந்த நுழைவாயில கட்டுப்படுத்துறது ஹவுதி படைகள். செங்கடல் பகுதி வழியாக போகிற இந்த கப்பல்கள் எல்லாம் எகிப்துல இருக்கிற சூயிஸ் கால்வாய்க்குள்ள புகுந்து அங்கிருந்து தான் மெடிட்டேரியன் கடல் பகுதிக்கு போகுது. அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்த கப்பல்கள் பிரிஞ்சு போகுது. இப்படிதான் இந்த வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செங்கடல் பகுதி வழியாக மட்டுமே உலகத்தினுடைய 30% வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான கடல் பகுதி. ஈரானை ஒட்டி இருக்கிற பெர்ஷியன் கல்ஃப் கடல் பகுதியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ்னு ஒரு குறுகிய பகுதி இருக்குல்ல, அதே மாதிரி ஏமனை ஒட்டிய இந்த செங்கடல் பகுதியிலையும் பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு ஒரு குறுகிய பகுதி இருக்கு. ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு போகணும்னாலும் ஐரோப்பாவில இருந்து ஆசியாவுக்கு வரணும்னாலும் இந்த பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெய்ட் வழியாக தான் கப்பல்கள் கடந்தே ஆகணும். ஈரான் எப்படி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தங்களுடைய எதிரி நாடுகளினுடைய கப்பல்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு முடக்கி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரியாக இந்த பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெய்ட்டையும் ஏமன்ல இருக்கிற ஹவுதி படைகளால முடக்க முடியும். அதுக்கு ஹவுதிகள் அங்க இருக்கிற வர்த்தக கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாங்க கடல்ல கண்ணி வெடி வச்சிருக்கோம் அப்படின்னு சும்மா ஒரு பொய்ய சொன்னாலே போதும். இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல எப்படி கப்பல்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோ, அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த செங்கடல் பகுதியிலையும் நிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஹவுதிகள் அந்த செங்கடல் பகுதியை பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெய்ட்டை முடக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? இப்ப ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதி வழியாக முழுமையாக கப்பல்களை அனுமதிக்கல. இதனுடைய விளைவே சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் கேஸினுடைய விலையை ஏற்றி இருக்கு. அப்படி இருக்கும்போது செங்கடல் பகுதியையும் ஹவுதிகள் முடக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுரும். அதனுடைய விளைவும் உலகம் முழுக்க எதிரொலிக்கும் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும். சரி, இந்த செங்கடல் பகுதியை தவிர்க்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஆசியாவில இருந்து வேற ரூட்ல ஐரோப்பாவுக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் போக முடியும். கல்ஃப் ஆஃப் ஏடன்ல இருந்து ஆப்பிரிக்காவை சுத்தி கொண்டு நீங்க மெடிட்டேரியன் கடல் பகுதிக்கு போகலாம். ஆனால் அதுக்கு கூடுதலாக 10 நாட்கள் தேவைப்படும். மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த செங்கடல் பகுதி வழியாக சூயிஸ் கால்வாயை கடந்து போறது தான் ஷார்டஸ்ட் ரூட்டு, எக்கனாமிக்கலான ரூட்டும் கூட. அதனால ஆப்பிரிக்காவை சுத்தி போகிற அந்த பாதையை கப்பல்கள் சூஸ் பண்ணாலும் அதனாலையும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த போர் தொடங்கி 1 மாதம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளாக இந்த ஹவுதி படைகளை பயன்படுத்தாத ஈரான் இப்போ எதுக்கு அவங்கள பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செஸ் கேமை பார்க்கணும். செஸ் கேம்னா நீங்கள் வீட்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ விளையாடுற கேமை நான் சொல்லலை.
ரியல் லைஃப்ல இங்க ஒரு செஸ் கேம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். செஸ்ல எப்ப வெற்றி கிடைக்கும்? எதிரி நாட்டினுடைய ராஜாவை வீழ்த்தும் போது. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செஸ் ஆயுதங்களால் நடத்தப்படுற ஒரு போர் விளையாட்டு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா செஸ் அப்படிங்கிறது அதையும் தாண்டி. அந்த எதிரி நாட்டு ராஜாவை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய திட்டமிடணும், சில முக்கியமான காய் நகர்த்தல்களை செய்யணும். அந்த காய் நகர்த்தல்கள் செஞ்சா மட்டும்தான் அந்த ராஜாவை நம்மளுடைய கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி லாக் பண்ணி வீழ்த்த முடியும். ஸோ செஸ் அப்படிங்கிறது ஒரு ஆயுத விளையாட்டு கிடையாது, ராஜதந்திர விளையாட்டு. இந்த ராஜதந்திர செஸ் கேமை அப்படியே ஈரான் போரோட பொருத்தி பாருங்க. இந்த செஸ் கேம்ல முதல் மூவ் பண்ணது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஈரான் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை சாதகமாக பயன்படுத்தி ஈரான் மேல போரை தொடங்குறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். இது அவங்க செஞ்ச ஃபர்ஸ்ட் மூவ். அதுக்கு எதிராக ஈரான் செஞ்ச மூவ் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பாராத வகையில கல்ஃப்ல எந்தெந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கோ அந்த நாடுகளை எல்லாம் குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமினியை கொல்றத இரண்டாவது மூவாக செஞ்சாங்க அமெரிக்கா. அதுக்கு எதிர் மூவாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை முடக்கிறதாக ஈரான் அறிவிச்சாங்க. ஈரான் செஞ்ச அந்த மூவால கல்ஃப்ல இருந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் கப்பல்கள் போக முடியாம ஆயிடுச்சு. இதனால உலகம் முழுக்க கச்சா எண்ணெயும் கேஸினுடைய தட்டுப்பாடு அதிகரிச்சு அதனுடைய விலையும் உயர்ந்துருச்சு. உலகம் முழுக்க பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற எதிரி நாடுகளுடைய கப்பல்களுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை. மற்ற நாடுகள் எங்களை தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா அவங்களுடைய கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. அதாவது இவ்வளவு நாளாக எந்த உலக நாடுகள் ஈரானை ஒதுக்கி வச்சிருந்ததோ அந்த நாடுகளை எல்லாம் ஈரான் இந்த ஒரு மூவை செய்யறதன் மூலமாக தங்களோட பேச வச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆயுத போரை ஒரு பொருளாதார போராகவும் மாத்தினாங்க. அப்படி ஒரு முக்கியமான மூவ் தான் ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடினது. ஈரானுடைய இந்த மூவுக்கு எதிராக ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில ஈரானுடைய கார்க் தீவு மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் கல்ஃப்ல இருக்கிற நாடுகளுடைய கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. கல்ஃப் நாடுகளுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதன் மூலமாக அந்த ப்ரெஷர் அமெரிக்காவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு மூவை ஈரான் செஞ்சாங்க. நாங்க தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க, நாங்க தாக்குதலை எதிர்கொள்வோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு மூவா போய்கிட்டே இருக்கு. அதுல கடைசியா வந்த மூவ் தான் நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அந்த எச்சரிக்கையின் மூலமாக ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அமெரிக்கா. 10 நாட்களுக்கு, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல கை வைக்க மாட்டோம், அதுக்குள்ள ஈரான் எங்களுடைய வழிக்கு வராங்களா பார்ப்போம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். இந்த நேரம் பார்த்து சரியாக ஈரான் ஹவுதிகள் அப்படிங்கிற தங்களுடைய முக்கியமான மூவை செஞ்சிருக்காங்க. இப்ப ஈரான் ஹவுதிகளை பயன்படுத்துறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை கடந்த 2 நாட்கள்ல வெளியான செய்திகள் மூலமாக நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். முதல் செய்தி, இஸ்ரேலினுடைய ராணுவம் அதாவது IDF சீர்குலைய வாய்ப்பு இருக்கு, எல்லா பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், அதனால மேன் பவர் அதாவது ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, இப்படியே போச்சு அப்படின்னா ராணுவமே சீர்குலைஞ்சிரும் அப்படின்னு இஸ்ரேலினுடைய முப்படை தளபதி இயால் ஜமீர் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துறதாக ஒரு செய்தி வெளியாச்சு. அந்த செய்தியோட இப்ப ஹவுதிகளுடைய இந்த தாக்குதலையும் நீங்க இணைச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்திலையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற ஈரானுக்கு கூடுதல் நெருக்கடி கொடுக்கிற வகையில இப்போ ஏமன்ல இருக்கிற ஹவுதிகளும் தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறையோட திணறிக்கிட்டு இருக்கிற இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கு கூடுதலாக ஒரு அழுத்தம் கொடுக்கிற வகையில ஹவுதிகளுடைய இந்த வருகை அமையும். இது இஸ்ரேலுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தும். 2வது, சவுதி அரேபியா ஈரான் மேல தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு அமெரிக்காவுக்கு வலியுறுத்தியதாக ஒரு செய்தி வெளியாச்சு. அதுல இருந்து நம்ம 2 விஷயத்தை இங்க கவனிக்கணும். 1, ஹவுதிகள் இந்த தாக்குதலுக்குள்ள வரும்போது ஏமனுடைய எல்லையை ஒட்டி இருக்கிற சவுதி அரேபியா மேலேயும் ஹவுதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் ஈரானுடைய தாக்குதலை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற சவுதி, இன்னொரு பக்கம் ஹவுதிகளுடைய குடைச்சலையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது ஒரு வகையில சவுதியை அமைதிப்படுத்துறதுக்காக ஈரான் செஞ்ச மூவாக கூட இருக்கலாம்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தங்களுடைய கப்பல்களை எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக சவுதி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய நாட்டில் போடப்பட்ட ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் மூலமாக எண்ணெயை செங்கடல் பகுதிக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற யான்பு அப்படிங்கிற துறைமுகத்தில இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பதான் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ இருக்கிற இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த முடிஞ்ச ஹவுதிகளால பக்கத்திலே இருக்கிற யான்பு துறைமுகத்தின் மேல தாக்குதல் நடத்த முடியாதா என்ன? அதோட சேர்த்து செங்கடல் பகுதியில் இருக்கிற அந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டையும் முடக்கிட்டாங்க அப்படின்னா
சவுதிக்கு அது கூடுதலான தலைவலியை ஏற்படுத்தும். அந்த வகையிலையும் ஈரான் ஹவுதிக்களை வச்சு சவுதி அரேபியாவை ப்ரெஷர் பண்ண முடியும். மூணாவது முக்கியமான செய்தி, ஏற்கனவே நம்ம டீகோட் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான்ல அனைத்து நாடுகளுடைய பேச்சுவார்த்தை ஈரானோட நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அது இன்னைக்கு நடக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. எகிப்து, ஓமன், துருக்கி போன்ற பல்வேறு நாடுகளுடைய அதிகாரிகளும் முக்கிய அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறாங்க. ஈரான் தரப்புல இருந்தும் ஆட்கள் வருவதாக தகவல் வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்துற சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு சரியாக ஹவுதிக்களை ஈரான் இந்த இடத்துல களம் இறக்கியிருக்காங்க. காரணம், இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் வைக்கிற அந்த டிமாண்ட்ஸை எல்லாம் அழுத்தமாக பதிவு செய்யணும். ஈரான் வீக் இல்ல ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படின்னா ஹவுதிக்களை இந்த இடத்துல இறக்கி நாங்கள் செங்கடல் பகுதியையும் முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னலை முன்கூட்டியே ஈரான் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நாங்கள் சொல்றதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை இந்த இடத்துல ஈரான் போடுது அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அப்படி இல்லையா, அமெரிக்கா சொல்றதை நாங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஹவுதிகள் உடனடியாக அந்த செங்கடல் பகுதியை முடக்கிடுவாங்க. உலக பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் சிக்னலையும் ஈரான் இந்த இடத்துல கொடுக்கறதாக சொல்றாங்க. செஸ்ஸை இவ்வளவு நாள் ஒரு கேமா மட்டும்தான் நம்ம விளையாடி இருப்போம். ஆனா ரியல் லைஃப்ல அதை பார்க்கும்போது வியப்பா இருக்குல்ல. யாருக்கு அழுத்தம் கொடுத்து யாரை பணிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் போய்கிட்டு இருக்கு. இதுல ஈரான் இப்போ ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மூவ் அதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில ஈரான்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பில்டிங்கே அதுல தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கெடுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் 12 மணிக்குள்ள அமெரிக்கா இந்த தாக்குதலுக்காக இஸ்ரேலை கண்டிக்கணும். அப்படி இல்லாட்டி கல்ஃப்ல எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டியினுடைய கிளைகள் இருக்கோ அதன் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஈரான். கல்ஃபை பொறுத்த வரைக்கும் கத்தார்ல 6, யுஏஇல 4, பஹ்ரைன்ல 1, சவுதி அரேபியால 1 அப்படின்னு அமெரிக்க யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய கிளைகளை அமைச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இப்போ இலக்காக போகுது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய எச்சரிக்கை. என்னதான் அமெரிக்கா 10 நாட்களுக்கு நாங்க ஈரான் மேல அந்த மின் உற்பத்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் நாங்க எதை செய்ய மாட்டோம்னு அமெரிக்கா சொல்றாங்களோ அதை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு வகையில இதுவுமே ஒரு கேம் பிளானா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, நாங்க தான் தாக்குதல் நடத்த மாட்டோம், ஆனால் எங்களுக்கு பதிலாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்ற மாதிரி தான் இருக்கு இஸ்ரேலுடைய ஒவ்வொரு மூவும். எண்ணெய் கிடங்குகள்ல தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஈரானுடைய எண்ணெய் மற்றும் கேஸ் உற்பத்தி மையங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க. அது போக ஈரானுடைய அணுசக்தி மையமான புஷர் அதன் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து வெளியேற்றிருக்காங்க ரஷ்யா. இஸ்ரேலுடைய தாக்குதல் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையையும் ரஷ்யா கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த வரிசையில யூனிவர்சிட்டி மேலையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முதல்ல ஈரானுடைய அந்த சவுத் பார்ஸ் அப்படிங்கிற கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தும் போது டொனால்ட் ட்ரம்ப் இது அமெரிக்கா கிட்ட கேட்காமே இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் அப்படின்னு சொன்னார். ஆனா இஸ்ரேல்ல இருக்கிற ஊடகங்கள் என்ன தகவல் வந்தது, அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு தகவல் வெளியாச்சு. அப்ப இதெல்லாம் ஒரு கேம் பிளானோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. அமெரிக்கா ஒரு பக்கம் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு ஈரான் கிட்ட சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அந்த கேப்ல இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நாங்க உங்க மேல தாக்குதல் நடத்தலையே, நாங்க சொல்ற டிமாண்ட் எல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது வேற அப்படின்னு ஈரானை தங்களுடைய டிமாண்ட்ஸுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக, அழுத்தம் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா இப்படிப்பட்ட மறைமுக தாக்குதலை நடத்த இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் அப்படிங்கிற அமெரிக்கானுடைய ஒரு விமான படைத்தளத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகவும் அதுல அமெரிக்கானுடைய 15 ராணுவ வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்ல, விமானங்களுக்கு ஃபியூயலை எடுத்துட்டு போகிற சில ரீஃபியூலிங் ஏர் ஜெட்ஸையும் ஈரான் தாக்குதல் நடத்தி அடிச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது போக உக்ரைன் கிட்ட இருந்து ஈரானுடைய ட்ரோன்களை வீழ்த்துறதுக்காக வாங்கின ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவை பத்தி பேசும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மானை அவமானப்படுத்தியிருக்காரு. நான் முகமது பின் சல்மான் கிட்ட பேசும்போது அவர் அமெரிக்கா இதுக்கு முன்னாடி ஒரு டெட் கண்ட்ரியாக இருந்துச்சு, அதாவது செத்து போன ஒரு நாடாக இருந்துச்சு, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஹாட்டஸ்ட் கண்ட்ரியாக மாறி இருக்குன்னு அவர் எனக்கு பாராட்டு சொன்னாரு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்டேஜில் சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. அதாவது அதனுடைய தொனி என்னன்னா, அமெரிக்காவை பிடிச்சி இப்படி நம்ம தொங்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு
முகமது பின் சல்மான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி அந்த இடத்துல சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் விரும்புற மாதிரி அவரு என்கிட்ட நடந்துட்டு தான் ஆகணும், ஏன்னா வேற வழி இல்லை, அமெரிக்கா தான் இங்க பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. ட்ரம்பினுடைய இந்த பேச்சு எதை காட்டுது? ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அமெரிக்காவோட செஞ்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவுக்கு கொடுக்காம இருந்திருந்தா ஈரானுடைய நிலைமை சவுதிக்கும் ஏற்பட்டிருக்கும். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அந்த நாடால என்ன நன்மை கிடைக்குது, அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அதுல ஏதாவது நன்மை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நாட்டை ஒரு நட்பு நாடாக பாக்குறாங்க. நட்பு நாடாக பாக்குறாங்கன்னா சம மரியாதையோட அவங்க பாக்குறது கிடையாது, நாங்க மேல நீங்க கீழே அப்படிங்கிற அந்த அணுகுமுறையோட தான் அவங்க அப்ரோச் பண்றாங்க. ஒரு வகையில பார்த்தா இந்தியாவையுமே அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. இந்தியா யார்கிட்ட எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிறத நட்பு நாடான அமெரிக்கா தீர்மானிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கையெழுத்தான ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியா அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு 0% வரி தான் போடணும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா நமக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஈரான் இப்ப சவுதி மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சவுதி அமெரிக்காவை ஈரான் மேல நீங்க தாக்குதலை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா முன்னாடியும் சரி இப்பவும் சரி சவுதி அமெரிக்காவை நம்பி தான் இந்த ராணுவ பாதுகாப்புக்கு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பேச வைக்குதுன்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. பார்ப்போம் ட்ரம்பினுடைய இந்த அவமதிக்கத்தக்க பேச்சுக்கு சவுதி என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படிங்கிறத. இன்னொரு பக்கம் 2 நாடுகளுக்கு இடையில போர் நடக்கும்போது 3வதா ஒரு நாடுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கும். அப்படி லாபம் பார்க்க நினைக்கிற நாடு தான் உக்ரைன். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி UAE கூடயும் கத்தார் கூடயும் ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காரு. குறிப்பா ட்ரோன்களை வீழ்த்துறதுக்கான அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் கொடுக்கறது மற்றும் தொடர்ந்து ராணுவ எக்ஸ்பர்ட்ஸை உதவிக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதுக்கிடையில ஈரானை சேர்ந்த ஹண்டாலா ஹேக் டீம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர்ஸ் நெட்வொர்க்கு அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கியமான நபர் ஒருத்தனுடைய இமெயிலே ஹேக் பண்ணியிருக்காங்க. FBI ஃபெடரல் பரியோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அமெரிக்கானுடைய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு படை, அதனுடைய இயக்குனர் காஷ் பட்டேலுடைய மெயிலை தான் இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. அவருடைய படங்கள் உட்பட பல்வேறு தகவல்களை அவங்க பொது வெளியிலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில சத்தமே இல்லாம இஸ்ரேல் பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறதோட தாண்டி பத்திரிகையாளர்கள் மேலேயும் குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த வகையில லெபனான்ல 2 முக்கியமான பத்திரிகையாளர்களை தாக்கி கொண்டிருக்காங்க இஸ்ரேல். இதை அவங்க இப்ப மட்டும் பண்ணல, காசா மேல தாக்குதல் நடத்தும் போதும் சரி 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை குறி வச்சே கொண்டு இருக்காங்க இஸ்ரேல். அதை இப்பவும் அவங்க தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. சர்வதேச நாடுகள் இதை எதிர்த்து எந்த விதமான அழுத்தத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கினுடைய வீடியோவை ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ சாnchez கொடுத்த இந்த முக்கியமான இன்டர்வியூ கிளிப்போட முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க. I do believe that there is a clear strategy from Prime Minister Netanyahu and his government to create a new geopolitical reality in the Middle East. I don't know if the US administration is aligned with that vision or not. We are very concerned about the situation in the Middle East because at the end of the day, we suffer the instability, we suffer, of course, the insecurity and the economic impact of all these wars. And that is why we are so engaged and we are so vocal, stating that we need to return to diplomacy. In my view, this war in Iran is a big mistake for the world and therefore for the US. மத்திய கிழக்குல இஸ்ரேல் புதிய ஒரு ரியாலிட்டியை கொண்டு வர நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற அரசியலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது புரியாம அமெரிக்கா இந்த போர்ல ஈடுபட்டிருக்கு. எங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு, அதனால தான் நாங்க இந்த போரை தொடர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ சாnchez. இவர் மட்டும்தான் இந்த போர் தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கி இருக்கிறது ஒரு ஆபத்தான தேவையில்லாத ஒரு போர் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் ஈரான் கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகள் மேல நடத்துற தாக்குதலையும் நிறுத்தணும், அதுவும் தவறானது அப்படிங்கிற கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த போர் தொடர்பான முக்கியமான அனாலிசிஸை நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.